புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை ஜல்லிக்கட்டு மாடுகள், ஜல்லிக்கட்டு வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக தொடங்க உள்ளது. வாடிவாசலிலிருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் துள்ளி குதித்து களம் காண உள்ளது. அதனை வீரத்துடனும் தீரத்துடனும் எதிர்கொள்ள காளைகளும் தயாராக உள்ளனர். இப்பேற்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டம் தான் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாகவும், அதிகப்படியான வாடிவாசல்களை கொண்ட மாவட்டமாகவும், அதிகப்படியான காளைகளை வளர்க்கும் மாவட்டமாகவும், மாடுபிடி வீரர்கள் அதிகம் உள்ள மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. மேலும் ஒரு சிறப்பு அம்சமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறும் வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின்னர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் கொடியசைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க உள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை மட்டுமல்லாது தஞ்சாவூர், திருச்சி, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இரவுலிருந்தே பணியையும் பொருட்படுத்தாது கிட்டத்தட்ட 750 காளைகள் களம் காண இருக்கின்றன. அதே போல சீறி வரும் காளைகளை பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிய மாடுபிடி வீரர்களும் அதை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக நேற்று இரவிலிருந்தே ஜல்லிக்கட்டு காளைகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வாடிவாசலில் வரிசையாக நிற்க வைக்கப்படுகின்றன. அதே போல காளைகளும் பல்வேறு சோதனையின் பின்னரே பகுதியாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழக அரசின் பல்வேறு நிபந்தனைகள் உட்பட்டு நடக்கும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி பாதுகாப்பாக நடக்கும் வண்ணம் வாடிவாசலை அமைப்பது, பார்வையாளர் மாடம் அமைப்பது, கூடுதல் பேரிகார்டுகளை கொண்டு தடுப்பு வேலிகள் அமைப்பது உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவினரும் வருவாய்த்துறையினரும் செய்து வந்துள்ளனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் பகுதியை மாவட்ட ஆட்சியர் அருணா இருமுறை ஆய்வு செய்து எந்த விதத்திலும் பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடாது என்று அறிவித்துள்ளார். அதேபோல 350க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் தலைமையிலும் பாதுகாப்பிலும் காளைகளும் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க மருத்துவத்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தயாராக உள்ளனர். முதலாவதாக தச்சங்குறிச்சி விண்ணேற்பு அன்னை ஆலய பங்குத்தந்தை சிறப்பு பிரார்த்தனை செய்ய கோவில் காளை மேலதாளங்கள் முழங்க அழைத்து வரப்பட்டு வாடிவாசலிலிருந்து முதலாவதாக அவிழ்த்து விடப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு காளையாக களம் காண இருக்கின்றனர். இதில் வெற்றி பெறும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளையர்களுக்கும் இருசக்கர வாகனம், கட்டில், பீரோல், பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இவ்வாறு நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை காண புதுக்கோட்டை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.